அது எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவதா ரொம்ப வேடிக்கை. நாலு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ள தோண்டுனா அப்படிங்கிறங்க ஒரு கைடு அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும். அதுல தண்ணி இல்ல, அதனால கொடுத்தோங்கிறீங்க. தண்ணி இல்லைங்கிறதான் காரணமா? இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட கச்சத்தீவில் தண்ணீர் கூட இல்லை என்று கூறிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். 2001 மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி சேர்த்து முதலமைச்சர் ஆனார். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தது என்றால், அதிமுகவும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா காலம் வரை கூட்டணியிலே இருந்தார்களே. அப்பொழுதெல்லாம் இவர்களும் பேசியிருக்க வேண்டியதானே. அந்தந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை வரலாற்று ரீதியாக நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுத்தர வேண்டும். ஏற்கனவே 2014 தேர்தல் வாக்குறுதியாக ராமநாதபுரத்தில் தாமரை மாநாடு என்று ஒன்று நடத்தி, நாங்கள் வந்தால் சர்வதேச எல்லையில கப்பற்படையை நிறுத்துவோம், ஒரு மீனவர்கள் இறக்க மாட்டார்கள், ஒரு மீனவர் வலை சேதப்படுத்தப்பட மாட்டாது, ஒரு படகுகள் உடைக்கப்பட மாட்டாது, ஒரு மீனவர்களை நீதிமன்றத்தில் இலங்கையில நிறுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றார்களே. 14க்கு பிறகு எவ்வளவு பெரிய படுகொலைகள், எவ்வளவு பெரிய துப்பாக்கி சூடு, எவ்வளவு வலைகள் கிழிக்கப்பட்டன, எவ்வளவு வலைகள் நாசமாக்கப்பட்டன, எவ்வளவு படகுகளை பறிமுதல் செய்யப்பட்டன, எவ்வளவு படகுகளை உடைத்து சேதாரமாக்கின, எத்தனை மீனவர்கள் ஜலசமாதி அடைந்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் மோடி அரசு பதில் சொல்ல வேண்டும். இதை விட்டுட்டு வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நீங்க காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்தது, காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்த சும்மா இனாயாசகமா கொடுத்துட்டாங்க. கொடுத்தது 282 ஏக்கர், பெற்றது பல லட்சம் ஏக்கர். சாதாரண இடம் இல்ல. கச்சத்தீவில பருத்தியுடைய வலைய உலர வைக்கலாம், ஓய்வெடுக்கலாம் இருக்கு சட்ட திட்டங்கள். அங்க தண்ணி கூட கிடையாது. ஆனால் அண்ணா இந்திரா காந்தி இந்த தேசத்திற்கு பெற்றிருக்கின்ற இடங்கள் வாட்ச் பேங்க் திட்டத்தின் மூலமாக பல லட்சம் ஏக்கர். இதையெல்லாம் மரியாதை மிக்க மாண்பு மிக்க அரசியல் கட்சி தலைவர்கள் படித்து வந்து அந்த இந்திரா காந்தியுடைய பெருமையை பேச வேண்டும். அத கச்சத்தீவு பேசி ஆகணும். ஏன்னா எங்களுடைய தாத்தா மூக்கையத்த அவர்களுடைய நினைவை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாள் கடந்து சென்றிருக்கிறோம். இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் இன சொந்தங்கள், எண்ணினும் இளைய என் தம்பி தங்கிகள் இந்த செய்தியை, இந்த நிகழ்வை ஆழ்ந்து கவனிக்கணும். அவங்க சொல்ற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு, அதுல என்ன இருக்குது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்கிறார். இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்க. ஒரு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல, தீவுல கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க. தோண்டுனா தண்ணி வரப்போகுது. தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலைமை இருக்குது. அது ஒரு காரணம். வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னா கூட அது சிரிச்சுக்கிட்டாது போகலாம். இப்படி ஒரு காரணத்தை சொன்னா தலையில அடிச்சு அழுகிறத தவிர வேற என்ன இருக்கு? நீங்கள் எல்லாம் தலைமையேற்று இந்த நாட்டை, குறிப்பா அது எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவதா ரொம்ப வேடிக்கை. நாலு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ள தோண்டுனா அப்படிங்கிறங்க ஒரு கைடு அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும். அதுல தண்ணி இல்ல, அதனால கொடுத்தோங்கிறீங்க. தண்ணி இல்லைங்கிறதான் காரணமா? சரி, தார் பாலைவனம், இந்த ராஜஸ்தான்ல இருக்க பாலைவனத்தெல்லாம் கேட்டா தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீங்களா? இது என்ன ஒரு காரணம் பாருங்க. இதெல்லாம் கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்க பாருங்க. இப்ப கச்சத்தீவை மீட்க நாங்க போராடுவோம்ட்டு 4 கட்சிகளும் நாடகம் போடுது. எங்க ஊர்ல திருவிழா வரும்போது, மாரியம்மன் திருவிழா, ஐயனார் திருவிழா, கருப்பணசாமி திருவிழா நாடகம் போடுவோம். இது மாதிரி இப்ப தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கச்சத்தீவு மீட்பு நாடகத்தை போடுது. முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு மீட்க